உடம்பு வேணா மாறி இருக்கலாம், ஆனா மண்டையில இன்னும் அதே வரி ஓடிங் தான் இருக்குது. வணக்கம் மகளே, வெல்கம் டு எம்சிஇ மேஜிக்கல் கியூப் என்டர்டைன்மெண்ட். ஸோ மார்வல் பார்த்தீங்கன்னா அவங்க பண்ண தப்பு எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக சரி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா, ஸோ மார்வல் ஃபேஸ் ஒன்லேருந்து ஃபேஸ் 4 வரைக்குமே சூப்பராகவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதுவும் இந்த இன்ஃபினிட்டி சாகா எல்லாத்துலேயுமே அவங்க லைனாக படத்தை கொடுத்து ஒரு படத்துக்கும் கனெக்ஷனை கொடுத்து சூப்பராகவே ஒரு யூனிவர்ஸை பில்ட் பண்ணி கொண்டு வந்தாங்கன்னு சொல்லலாம். ஸோ பட் அதுக்கப்புறமா என் கேம்க்கு அப்புறமாவே வந்த படங்களாகட்டும், இல்லைனா டிஸ்னி ப்ளஸில் வந்த சீரியஸ் ஆகட்டும், எல்லாமே ஃபேன்ஸ் கிட்ட அடி வாங்கிச்சு. ஸோ எல்லாமே நெகட்டிவ் ரெஸ்பான்ஸ் தான் வாங்கிச்சு. ஸோ சில சீரியஸாக இருக்கட்டும், இல்லை நடுவில் வந்து 1-2 படங்கள் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஸ்பைடர்மேன் படங்களாகட்டும், அப்படி இல்லைனா லோக்கி, மூன் நைட், அந்த மாதிரி சீரியஸ் எல்லாமே ஃபேன்ஸ் கிட்ட நல்லாவே ரெஸ்பான்ஸ் வந்தது. பட் அதை தவிர்த்து வந்த நிறைய படங்கள், அதுவும் நிறைய எதிர்பார்ப்பில் வந்த படங்கள் எல்லாமே ரொம்பவே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ரொம்பவே நெகட்டிவ் ரெஸ்பான்ஸ் தான் வந்தது. ஸோ அது எல்லாமே மார்வல் கவனிச்சுட்டு தான் இருந்திருப்பாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே கவனிச்சு மார்வல் அவங்களோட தப்பை ஒன் பை ஒன்னா இப்போ சரி பண்ணிட்டு இருக்காங்கன்னு தான் சொன்னோம். ஸோ அதில் ஃபர்ஸ்டா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டிஸ்னியோட புது சிஇஓ வந்து பாய் பைகர். ஸோ இவர் வந்து ஆக்சுவலி முன்னாடி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவராகட்டும், அப்படி இல்லைன்னா மார்வலோட ஹெட்டாக இருக்க கெவின் ஃபெக்கியும் ஆல்ரெடி ஒரு ஈவெண்ட்ல அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ இங்கே மார்வல் ஃபேஸ் 4லேருந்து இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட் அவங்க ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ நிறைய குவான்டிட்டி மேலே தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணாங்க. ஸோ வருஷத்துக்கு 2-3 படங்கள், 4-5 சீரீஸ்ன்னு சொல்லி குவான்டிட்டியை ரொம்பவே அதிகமாக தட்டு குவாலிட்டியை ரொம்பவே குறைச்சிட்டாங்க. ஸோ அது ஃபேன்ஸுக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாகவே இருந்தது. ஸோ இப்போ அதை நோட்டீஸ் பண்ண மார்வல் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ நாங்கள் இனிமேல் குவாலிட்டி மேலே தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம், குவான்டிட்டி மேலே ஃபோக்கஸ் பண்ண போகிறது இல்லை அப்படின்னு சொல்லி அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பாப் ஐகர் அவரே அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னா, ஸோ நாங்கள் வருஷத்துக்கு 2 இல்லைனா 3 படங்கள் மட்டும்தான் கொடுக்க போகிறோம். ஸோ அதாவது மார்வல் சைட்லேருந்து இனிமேல் நீங்கள் வருஷத்துக்கு 2 இல்லைனா 3 படங்கள் தான் பார்ப்பீங்க. ஸோ இந்த வருஷம் வந்து நீங்கள் ஒரே ஒரு படம் தான் பார்க்க போகிறீங்க, டெட்பூல் அண்ட் வொல்வரின். ஸோ அடுத்த வருஷத்துலேருந்து நீங்கள் மேக்ஸிமமே 2 படங்கள், அப்படி இல்லைனா 3 படங்கள் தான் பார்ப்பீங்க. ஸோ டிஸ்னி ப்ளஸில் ரிலீஸ் ஆக போகிற சீரீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 2 சீரீஸ் தான் பார்ப்பீங்க. இதுக்கு முன்னாடி ஒரு வருஷத்துலேயே 4 சீரீஸ் அவங்க ரிலீஸ் பண்ணாங்க. பட் இனிமேல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் 2 டிஸ்னி ப்ளஸ் சீரீஸ் தான் பார்க்க போறீங்க. ஸோ படங்கள் 2 இல்லைனா 3 படங்கள் தான் பார்க்க போறீங்க. ஸோ இனிமேல் நாங்கள் குவாலிட்டி மேலே தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம், குவான்டிட்டி மேலே இல்லை. ஸோ நல்ல குவாலிட்டியான ப்ராஜெக்ட்ஸ் தான் நாங்கள் உங்களுக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஒரு ஃபியூ டேஸ் பேக். ஸோ அதை பற்றி நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோவும் போட்டிருப்போம் நியூஸில். ஸோ அதை போய் மறக்காம செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போ வந்திருக்க லேட்டஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, ஸோ மார்வல் சைட்லேருந்து அடுத்து ரிலீஸ் ஆக போகிற சீரிஸ் தான் அகதா. ஸோ இந்த அகதா சீரிஸுக்கு அவங்க அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து இது வரைக்குமே கிட்டத்தட்ட 4 தடவை டைட்டில் சேஞ்ச் பண்ணாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அகதா ஹவுஸ் ஆஃப் ஆக்னஸ் அப்படின்னு சொல்லி தான் டைட்டில் வச்சிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா கொஞ்ச நாளைக்கு அப்புறமா மறுபடியும் அதோட டைட்டிலை சேஞ்ச் பண்ணாங்க. என்னன்னா அகதா கவுன் ஆஃப் கேயோஸ் அப்படின்னு சொல்லி அதோட டைட்டில் சேஞ்ச் பண்ணாங்க. பட் அதுக்கப்புறம் ஃபியூ மந்த்ஸ் கழிச்சு மறுபடியும் அகதா டார்க்ஹோல் டைரிஸ் அப்படின்னு சொல்லி அதுக்கு டைட்டில் சேஞ்ச் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறமா மறுபடியும் அதோட டைட்டிலை அகதா தி லேயிங் விச் வித் கிரேட் பார்டூம் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ ஃபியூ டேஸ் பேக் தான் அந்த டைட்டில் ரீசேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்திருக்க நியூஸ் என்னன்னா, ஸோ மார்வல் இப்போ ரீசெண்டாக ஒரு ஈவெண்ட் அட்டன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னா, ஸோ நாங்கள் இந்த அகதா சீரிஸுக்கு நேம் சேஞ்ச் பண்ணது எல்லாமே ஒரு மார்க்கெட்டிங்காக தான் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா, வாண்டா விஷன் சீரிஸ்லேயே பார்த்துருப்பீங்க, அகதா வந்து ஒரு மிஸ்டிஃபான கேரக்டர் மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஸோ அகதா ஆல் அலாங் அப்படின்னு சொல்லி ஒரு சாங்கும் பிளே ஆயிருக்கும். ஆக்சுவலாக இந்த அகதா சீரிஸோட ஒரிஜினல் டைட்டில், அதாவது மார்வல் ஃபிக்ஸ் பண்ண டைட்டில் என்னன்னா அகதா ஆல் அலாங் தான். ஸோ அதாவது அகதா வந்து இவ்வளோ நாள் நம்ம கிட்ட ஸ்டிஃப் பண்ணிட்டு இருந்திருக்கா அப்படின்னு காட்டுறதுக்காக தான் டைட்டில் அடிக்கடி சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, நீங்க வாண்டா விஷன் சீரீஸ்லேயே நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ அகதா அதில் அவங்க நடிச்சுட்டு தான் இருந்திருப்பாங்க வாண்டா கூடயே. ஸோ அவங்க ஒரு பிளே தான் பண்ணிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி தான் ஃபேன்ஸ் கூட அவங்க பிளே பண்ணியிருக்காங்க அப்படின்னு காட்டுறதுக்காக ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாக தான் அந்த நேம் சேஞ்ச் எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஸோ அகதாவோட ஃபிக்ஸட் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அகதா ஆல் அலாங். ஸோ இந்த சீரீஸ் அகதா ஆல் அலாங் அப்படின்ற நேம்லேயே தான் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இப்போ மார்வல் அனௌன்ஸ் பண்ணியிருக்க புது அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்வல் அவங்களுக்கு ஒரு புது பேனரை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆமாம், ஸோ ஆல்ரெடி மார்வல் அவங்க சைட்லேருந்து ரிலீஸ் ஆகிற படங்கள் அண்ட் அவங்க சைடில் ரிலீஸ் ஆன சீரீஸ் எல்லாத்தையுமே மார்வல் ஸ்டுடியோஸ் அப்படின்ற ஒரு பேனர் கீழே தான் அவங்க ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் அவங்க மார்வல் அனிமேஷன் அப்படின்றத இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ அது எதுக்குன்னா, இந்த சீரீஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, டிஸ்னி ப்ளஸில் ரிலீஸ் ஆன வாட் இஃப் சீரீஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ அது ஒரு அனிமேஷன் சீரீஸ் தான். அந்த அனிமேஷன் சீரீஸ் ஆகட்டும், அது அப்படி இல்லைன்னா எக்ஸ்மென் 97 சீரீஸ் ஆகட்டும், இது எல்லாமே மார்வல் அனிமேஷன் அப்படின்ற ஒரு பேனர் கீழே தான் ரிலீஸ் ஆகுது. மார்வல் ஸ்பாட்லைட் அப்படின்னு சொல்லி ஒரு பேனர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ மார்வலில் இது வரைக்கும் நம்ம நிறைய கேரக்டர்ஸ் பார்த்துருப்போம். ஒரு கேரக்டரும் அடுத்தடுத்த ஸ்டோரி கூட
கனெக்ட் ஆகவே இருக்கும். பட் வேற எந்த ஒரு கேரக்டர் கூடயும் கனெக்ட் ஆகாம ஒரே ஒரு கேரக்டர் எடுத்து அந்த கேரக்டருக்கான ஸ்டோரியை மட்டும் சொல்ற ஸ்டோரிஸ் எல்லாத்தையுமே இந்த ஸ்பாட்லைட் கீழே கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுல வந்து ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் தான் எக்கோ சீரிஸ். ஸோ எக்கோ சீரிஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ அது ஃபேன்ஸ் கிட்ட நல்லாவே ரெஸ்பான்ஸ் வந்ததுன்னு சொல்லலாம். ஸோ அந்த எக்கோ சீரிஸை பார்க்கறதுக்கு நீங்க வேற எந்த சீரிஸும் பார்த்துருக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்க தனியாவே அதை போய் பார்க்கலாம். ஸோ அதனால தான் அவங்க ஸ்பாட்லைட் அப்படின்ற ஒரு பேனரை இன்ட்ரடியூஸ் பண்ணி அதில் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதை தவிர்த்து அவங்க மார்வல் பிரசன்டேஷன் அப்படின்னு சொல்லி தனியாகவும் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதாவது ஒரு படமாவோ இல்லை ஒரு சீரீஸாவோ எடுக்காம ஜஸ்ட் 1 ஹவர்ல ஒரு ப்ரெசன்டேஷனாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி மார்வல் பிரசன்டேஷன் அப்படின்ற ஒரு பேனரையும் எடுத்திருந்தாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா வேர்வூல்ஃப் பை நைட் ரிலீஸ் ஆயிருந்தது. ஸோ அது ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் இது ரிலீஸ் ஆயிருந்தது. ஜஸ்ட் 1 ஹவர்க்குள்ள தான் இருக்குமே. ஸோ அதுக்கப்புறமா அதை கலர்லேயும் ரிலீஸ் பண்ணாங்க. ஹாலோவின் ஸ்பெஷலாக அது ரிலீஸ் ஆயிருந்தது. ஸோ அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஹாரர் வைபாவே இருக்கும். பட் அது ஹாரர் கண்டென்ட் தான். பட் அது பிளாக் அண்ட் ஒயிட்ல வந்தனால PG-13 மாறிடுச்சு. அண்ட் மார்வலை பார் கண்டென்ட்குள்ள நிறைய வந்துட்டு இருக்காங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா டெட்பூல் அண்ட் வோல்வரின். ஸோ கமிங் பேக் டு நம்ம இந்த பாயிண்ட்டுக்கு வந்தோம் அப்படின்னா, ஸோ இப்போ மார்வல் அனௌன்ஸ் பண்ணியிருக்க புது பேனர் அப்படி என்னன்னா மார்வல் டெலிவிஷன். ஸோ மார்வல் டெலிவிஷன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு புது பேனரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னன்னா இனிமேட்டு மார்வல் சைட்லேருந்து வரப்போகிற இந்த டிஸ்னி பிளஸ்ல ரிலீஸ் ஆகிற இந்த சீரீஸ் எல்லாமே மார்வல் டெலிவிஷன் அப்படின்ற பேனருக்குள்ள தான் வரப்போகுது. ஸோ அடுத்து இந்த வருஷத்துல ரிலீஸ் ஆக போகிற அகத்தா சீரீஸுமே இந்த மார்வல் டெலிவிஷன் பேனர் கீழே தான் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த வருஷத்துல நம்ம மார்வல் கிட்ட இருந்து இந்த மார்வல் டெலிவிஷன் பேனர் கீழே வரப்போற சீரீஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா அகத்தா ஆல் அலாங் தான். ஸோ இது வந்து இந்த செப்டம்பர் மந்த்லயே ரிலீஸ் ஆக போகுது. அதுவும் செப்டம்பர் மந்த் 19ல ஃபர்ஸ்ட் 2 எபிசோடுமே அவங்க ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ மார்வல் டெலிவிஷன் அப்படின்ற பேனர் கீழே தான் வரப்போகுது. ஸோ அதை தவிர்த்து டேர்டெவில் சீரிஸுமே இந்த பேனர் கீழே தான் வரப்போகுது. ஸோ டேர்டெவில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தப்போ 19 எபிசோடு தான் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்திருக்க நியூஸ் என்னன்னா, ஸோ இது வந்து 2 பார்ட்டாக பிரிக்க போறாங்க. அதாவது டேர்டெவில் பார்ன் அகைனை பார்ட் 1 அண்ட் பார்ட் 2னு பிரிச்சு, ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்ல 9 எபிசோடும் அண்ட் செகண்ட் பார்ட்ல 9 எபிசோடும் அவங்க ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ அந்த டேர்டெவில் பார்ன் அகைனுக்கான அந்த டைட்டில் லுக்கையும் அவங்க சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணும்போது வேற ஒரு டைட்டில் லுக்ல தான் இருந்தது. ஸோ இப்போ அவங்க அந்த டைட்டில் டிசைனை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ டைட்டில் டிசைன் சேஞ்ச் பண்ணது பார்க்கறதுக்கு நல்லாவே தான் இருக்கு. அந்த நியூயார்க் சிட்டியவே அவங்க ரெப்ளிகேட் பண்ணி தான் காமிச்சிருக்காங்க. ஸோ இது R-rated கண்டென்ட்டாக தான் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர், ஸோ 2025 மார்ச்ல டிஸ்னி பிளஸ்ல ரிலீஸ் ஆகும். அண்ட் அதுக்கு அடுத்த ஹயநாட்டோட அந்த டைட்டில் லுக்குமே அவங்க சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவுமே நெக்ஸ்ட் இயர்ல தான் ரிலீஸ் ஆக போகுது. பட் நெக்ஸ்ட் இயர்ல எந்த மந்த்ன்றதா இன்னும் அவங்க அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணலை. பட் இந்த வருஷத்துல பார்த்தீங்கன்னா நம்ம அகத்தா ஆல் அலாங் சீரீஸை தான் பார்க்க போறோம். அதுக்கான டைட்டில் லுக்கையுமே அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மார்வல் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபேன்ஸ் கேட்டதை ஒன்றா ரெட்டிஃபை பண்ணி அவங்க இது வரைக்கும் பண்ண தப்பை எல்லாத்தையுமே சரி பண்ணுறதுக்கு தான் பார்க்குறாங்க. ஸோ இந்த வருஷத்தில் நம்ம மார்வல் சைட்லேருந்து வெறும் ஒரு படமும் அண்ட் அகத்தா ஆல் அலாங் சீரீஸும் மட்டும்தான் வரப்போகுது. ஸோ அடுத்த வருஷத்துலேருந்து 2 இல்லைன்னா 3 படங்கள் நீங்கள் பார்ப்பீங்க. அதேமாரி 2 சீரீஸ் பார்ப்பீங்க. மேபி அடுத்த வருஷம் நம்ம டேர்டெவில் பார்ன் அகைனும் அண்ட் அயனான் மட்டும்தான் பார்ப்போம்னு நினைக்கிறேன். ஸோ மார்வலோட இந்த ஒரு புது பேனர், அதாவது மார்வல் டெலிவிஷன் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த பேனரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ மார்வல் இன்னும் என்னென்னலாம் சேஞ்ச் பண்ணால் மார்வல் பழையபடி ஒரு கிங்கா மாறலாம் அப்படின்னு சொல்லி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணிட்டு போங்க. ஸோ நான் உங்க எல்லாரையும் வேற ஒரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். Until then, it's me, MCE, signing off.